வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பல்வேறு விதமான வாழ்வியல் தகவல்களை, புரிதல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய இந்த கேன்சர், இந்த தொந்தரவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பார்த்து வந்தோம். உடலின் கழிவுகள் தேக்கம் உடலின் ஒரு பகுதியில் ஒதுங்கி இருக்கும்போது அது ஒரு ஒரு கட்டி வடிவத்தில் பெருவாரியாக உடலில் இருக்கும். அந்த உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் கூடும்போது அந்த கழிவுகளை தானாக கரைத்து வெளியேற்றிவிடும். நீண்ட நாட்களாக இந்த கட்டி இருக்கிறதே, இது எந்த விதமான கட்டியாக இருக்கும் என்று ஒரு பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளலாம் என்று நாம் பரிசோதிக்கும் போது எவ்விதமான பரிசோதனை என்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் செய்கிறது என்று பார்த்தோமேயானால், அந்த ரசாயன கழிவுகள், உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மோசமான கழிவுகள் உடலில் பரவிவிடக் கூடாது என்று அந்த கழிவுகள் மீது, அந்த கட்டியின் மீது உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் இறந்து சிதைந்து ஒரு சளியாக மாறி ஒரு பாதுகாப்பு வளையமாக மாற்றி வைத்திருக்கும். நாம் பயாப்சி செய்யும் போது, பரிசோதனை செய்யும் போது அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைத்து விடுகிறோம். அந்த பாதுகாப்பு வளையம் உடைந்த பிறகு அந்த ரசாயன கழிவுகள் அதிவேகமாக உடல் முழுக்க பரவுகிறது. இது உடலில் எந்தெந்த பகுதிகளுக்கு பரவும் என்று பார்த்தால், தலைமுடி மற்றும் பல், இது இரண்டு தவிர உடலில் எந்த பகுதிகளுக்கு வேண்டுமானாலும் இந்த ரசாயன கழிவுகள் பரவத் துவங்கும். அழுகிய கழிவுகள் பரவத் துவங்கும். இதன் வெளிப்பாடாக எந்தெந்த பகுதிகளில் இந்த ரசாயன கழிவுகள், இந்த சிதைந்து இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலோடு இல்லாத இந்த செல்கள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு தொந்தரவுகள், நோய்கள் பரவும், பெருகும். அது கர்ப்பப்பை வழியாக வெளிப்பட்டால் அதற்கு கர்ப்பப்பை புற்று என்றும், நுரையீரல் வழியாக வெளிப்பட்டால் நுரையீரல் புற்று என்றும், இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் மற்றும் மண்ணீரல் பகுதிகளில் வெளிப்பட்டால் அது இரத்த புற்று என்றும், குடல் பகுதிகளில் வெளிப்பட்டால் குடல் புற்று என்றும், கண், காது, மூக்கு, தொண்டை என்று பல்வேறு விதமான பெயர்கள் வைத்து அதற்கு சிகிச்சை நடந்து கொண்டுள்ளது. அதை சரிப்படுத்த வேண்டும், குணப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை, இந்த ரசாயன மருத்துவம், புற்றுநோயை நாடக்கூடிய முறை மிக மோசமான பாதிப்புகளை அந்த உடலில் ஏற்படுத்துகிறது. இதை கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். முதலில் சாதாரணமாக இருந்த ஒரு கட்டியை ரசாயன கட்டியாக மாற்றியது நாம். காரணம், அந்த கழிவுகளை உடலை விட்டு வெளியேற விடாமல் ரசாயன மருந்துகளை கொடுத்து தொடர்ந்து கழிவுகளை உடலுக்குள்ளேயே தேங்க வைத்ததின் விளைவு இது ரசாயன கட்டியாக மாறியது. அந்த ரசாயன கட்டியும் தானாக கரைந்து வெளியேறி இருக்கும். அதற்கும் நாம் அனுமதிக்காமல் அதை பயாப்சி செய்து பார்க்கும்போது அது உடலில் பல பகுதிகளுக்கு பரவுகிறது. உடலில் பல பகுதிகளுக்கு அதை பரப்பிய பிறகு அதனுடைய நிலை மாறிவிட்டது. 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு சிகிச்சை என்ற முறையில் ஹீமோ என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயன மருந்து மிக மோசமாக, மிக விரைவாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து அவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. அந்த ஹீமோ என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன மருந்துகளை அந்த உடலுக்குள் செலுத்தும் போது
அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைய துவங்குகிறது. அந்த ஆரோக்கியமான உடல் மெலிய துவங்குகிறது. உடலின் தத்துவம் நமக்கு தெரியும். உடலில் கழிவு நீக்கம் நடக்கும்போது உணவு உள்வாங்குதல் வேலை நடப்பதில்லை. எனவே அவர்களுக்கு உணவு உள்வாங்குதல் வேலை குறைந்து விடுகிறது. பசித்தன்மை குறைந்து விடுகிறது. விரும்பிய உணவை விரும்பியபடி உண்ண முடியாமல் இருக்கிறார்கள். அதுவும் தவிர மன ரீதியாக, உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. நமக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. இந்த நோய் வந்தால் இதை சரி செய்யவே முடியாது. இதற்கான மருத்துவம் பார்த்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்ற மன ரீதியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு மேலோங்குகிறது. இந்த மனரீதியான இந்த எண்ணமும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஹீமோ என்று சொல்லக்கூடிய ரசாயன மருந்தும் அந்த உடலில் பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தும். எளிமையாக நாம் பார்க்கலாம். ஹீமோதெரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தலைமுடி படிப்படியாக உதிர்ந்துவிடும். இதற்கென்ன காரணம்? உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைந்து கொண்டுள்ளது என்பதே காரணம். மிக அதிகமான வெப்பத்தன்மை கொண்ட இந்த ஹீமோதெரப்பி உடம்பில் பரவி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வெளிப்படக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய செயல்களை செய்யும் என்று ஹீமோதெரப்பி தருகிறார்கள். ஹீமோதெரப்பி நரம்புகள் வழியாக உடலுக்குள்ளேயே செலுத்தும் போது எந்த பகுதியில் இந்த புற்றுநோய் செல்கள் இருக்கிறதோ அதை மட்டும் தேடி அதை அழிக்குமா? நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண கேள்வி. இது புற்றுநோய் செல்களை மட்டும் பார்த்து அழிக்குமா என்றால் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள், கெட்ட செல்கள் அத்தனையுமே இதை அழித்து கொண்டே இருக்கும். இந்த உடம்பில் எதிர்ப்பாற்றல் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல இந்த ஹீமோவை தகர்க்கக்கூடிய செயலை நமது உடல் செய்து கொண்டே இருக்கும். ஹீமோ தரக்கூடிய ஒருவருக்கு நன்றாக தெரியும், பசி பெரியதாக எடுக்காது, வாந்தி உணர்வு ஏற்படும், அவர்களுக்கு ஒரு மயக்க நிலையிலே இருப்பார்கள். அந்த ஹீமோதெரப்பி கொடுத்த பிறகு இயல்பாக அவர்களது வேலையை அவர்கள் செய்ய முடியாது. எந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று தெரியாமல், அருகில் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் சில மணி நேரம் ஒரு மயக்க நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இந்த மயக்க நிலை இருக்கும்போது இந்த உடல் என்ன செய்கிறது என்று பார்த்தால், அந்த உடலுக்குள் செலுத்திய அந்த ஹீமோதெரப்பியை, அந்த ஹீமோவை, அந்த ரசாயன மருந்தை உடலுக்குள் வைக்காமல் உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய வேளையில் இந்த உடல் அதிவேகமாக செயல்படுகிறது. காரணம், அவ்வளவு மோசமான விளைவுகளை தரக்கூடிய ரசாயன மருந்து அது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை விட கூடுதலாக இந்த ஹீமோவின் சக்தி இருப்பதால் அந்த உடல் மெலிய துவங்குகிறது. பலமுறை ஹீமோதெரபி கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த புற்றுநோய் செல்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று இந்த நவீன விஞ்ஞானம் என்ன செய்கிறது என்றால், புதியதாக ஒரு யுக்தியை கையாளுகிறது. அதுதான் ரேடியேஷன், கதிர்வீச்சு. எந்த உறுப்பில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிகளில் கதிர்வீச்சை செலுத்தினால், எவ்வளவு அறிவாளிகள் பாருங்க, அந்த பகுதிகளில் கதிர்வீச்சை செலுத்தினால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் கருகிவிடும். வறுத்தெடுக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் கருகிவிடும் என்று ரேடியேஷன் கொடுக்கப்படுகிறது. இது எப்படின்னா, ஒரு ஒரு கூட்டம், ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு 100 தீவிரவாதிகள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு ஒரு அணுகுண்டை வீசிட்டோம் அப்படின்னா அந்த 100 பேர் இறந்துருவாங்க. அந்த 100 தீவிரவாதிகள்
இறந்துருவாங்க. அதனால ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த 100 தீவிரவாதிகளை கொல்லுவதற்கு ஒரு அணுகுண்ட வீசிடலாம் என்று முடிவெடுத்தால் எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும் இது. நாட்டுக்கு தீமை செய்யக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களை கண்டறிந்து அவர்களை அழிக்க வேண்டும். அவர்களை மட்டும் அழிக்க வேண்டும். 100 தீவிரவாதிகளை அழிப்பதற்காக மீதம் இருக்கக்கூடிய 99,900 நல்லவர்களையும் சேர்த்து அழிப்பது எந்த அளவிற்கு சிறந்தது? அதுபோல ஒரு நிகழ்வு தான் நமது உடலில் நடந்து கொண்டுள்ளது. இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட ஒரு மனிதனுக்கு கதிர்வீச்சு செலுத்தப்படுகிறது, ரேடியேஷன் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த பகுதிகளில் புற்றுநோய் செல்கள் அதிகமாக இருக்கிறது. கதிர்வீச்சு கொடுத்தால் புற்றுநோய் செல்கள் கருகிவிடும் என்று கதிர்வீச்சு தருகிறார்கள். அங்கு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய செல்கள் மட்டும்தான் இருக்குமா என்று பார்த்தால் உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய நல்ல செல்களும் உயிரணுக்களும் அந்த பகுதிகளில் இருக்கும். கருவிகளுக்கு அறிவு இருக்கிறதா? அதில் என்ன மெக்கானிசம் செட் பண்ணியிருக்கோ அதுதான் அது செய்யும். அதில் என்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் அது செய்யும். இது நல்ல செல், இது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய செல் என்று தேடி 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 புற்றுநோய் செல்களை மட்டும் வறுத்தெடுக்கக்கூடிய வேலையை ரேடியேஷன் செய்யாது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்களையும் அழித்துவிடும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்களும் இறந்துவிடும். அந்த பகுதியே கருகிவிடும். இதை கண்கூடாக நம்ம பார்த்திருப்போம், பல நண்பர்கள் வாயிலாகவும் உறவினர்கள் வாயிலாகவும். இந்த உடல் என்பது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் கோடிக்கணக்கான செல்களின் கூட்டு சேர்க்கை தான் நமது உடல். இந்த உடலில் உடலுக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடிய செல்களை அழிப்பதற்காக உடலில் நன்மையை தரக்கூடிய செல்களையும் சேர்த்து அழிப்பது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் மனிதனுக்கு? உயர்ந்த மருத்துவம், சிறந்த மருத்துவம் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய இந்த நவீன மருத்துவம் மனித உடலில் இது போன்ற ஒரு செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டு வருகிறது. ரேடியேஷன் கொடுத்த பிறகு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்களும் கருகி போன பிறகு உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் இவ்வளவு காலம் நம்மோடு இருந்த இந்த உயிரணுக்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு சென்று விட்டதே என்று வருந்தும். ஒவ்வொரு செல்களுக்கும் வருத்தம் உள்ளது, ஒவ்வொரு செல்களுக்கும் ஆனந்தம் உள்ளது, மகிழ்ச்சி உள்ளது. ஒட்டுமொத்த செல்களுடைய வெளிப்பாடு தான் நமது வெளிப்பாடு, மனிதனின் வெளிப்பாடு. இந்த உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் செல்லும். உலகிலேயே அதிகமான சுயநலம் கொண்ட ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்றால் நமது உடல்தான். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் நமது உடல் செல்லும். இந்த கருகிய செல்கள் அந்த பகுதியில் மீண்டும் புது செல்களை உற்பத்தி செய்வதற்காக மீதம் இருக்கக்கூடிய உயிராற்றல் அத்தனையும் அதிவேகமாக விரைந்து புதிய செல்களை அந்த பகுதிகளில் உற்பத்தி செய்கிறது. புதிய செல்கள் அந்த பகுதியில் உற்பத்தியான உடனேயே, காரணம் இந்த ரேடியேஷன் கொடுப்பது என்பது ஒரு முறை கொடுத்து விடுவதும் கிடையாது. தொடர்ந்து 4 முறை, 5 முறை, 10 முறை என்று கால இடைவெளிக்கு மத்தியில் இந்த செல்களை வறுத்தெடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய இந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் தருகிறார்கள். இந்த பகுதிகளில் இருந்த செல்கள் கருகிவிட்டதே என்று உடல் மீண்டும் அந்த பகுதிகளில் புதிய செல்களை உற்பத்தி செய்யும் போது இந்த கால இடைவெளி மீண்டும் ரேடியேஷன் கொடுப்பதற்கான தேதி வந்து விடுகிறது. மீண்டும் அந்த பகுதியில் ரேடியேஷன் கொடுக்கப்படுகிறது. ஒருபுறம் நமது உடலானது அந்த பகுதிகளில் உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய செயலை செய்து கொண்டே இருக்கிறது. மறுபுறம் இந்த ரசாயன மருத்துவம் அந்த உற்பத்தியான உயிரணுக்களும் அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களையும் சேர்த்து அழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே உள்ளது. இந்த செயல்பாட்டை சரி செய்வதற்காக இந்த உயிராற்றல் அதிவேகமாக செயல்பட்டு உயிரணுக்களை கூடுதலாக உற்பத்தி செய்து உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை படிப்படியாக இழந்து விடுகிறது.
தேவையில்லாத ஒரு வேலை. அந்த வேலைக்காக அதிகமான ஆற்றலை இந்த உடல் செலவு செய்து கொண்டே இருக்கிறது. தேவையில்லாத வேலைன்னு சொல்றது இவர்கள் கதிர்வீச்சு தருவது. இவ்வளவு தாக்குதலை நமது உடலில் இவர்கள் நடத்துகிறார்களே, இவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல், இவர்களை நாம் எதுவும் செய்ய வேண்டாம். நம் உடலை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று இந்த உடல் அந்த பகுதிகளில் உயிரணுக்களை உற்பத்தி செய்யும்போதே மீண்டும் கதிர்வீச்சு கொடுத்து அதை தகர்க்கக்கூடிய ஒரு செயலை நவீன மருத்துவம் செய்கிறது. அதனால்தான் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட ஒரு மனிதருக்கு உடல் பலவீனப்பட்டுக் கொண்டே செல்கிறது. இவர்கள் தொடர்ந்து இந்த உடலுக்கு ரசாயன தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள். இறுதியில் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், எங்களால் சரி செய்ய முடியவில்லை என்ற பதிலை தருகிறார்கள். இந்த ரசாயன மருத்துவத்திடம் சென்று சாதாரணமாக உடலில் பரவாமல் ஒதுங்கி இருந்த ஒரு கழிவு கட்டியை உடைத்து பயாப்சி என்ற பெயரில் அதை உடல் முழுவதும் பரப்பிவிட்டு அதற்கு சிகிச்சை என்ற பெயரில் ஹீமோதெரப்பி கொடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை படிப்படியாக குறைத்து சிதைத்து அந்த உடலின் ஆரோக்கியத்தை குறைத்து, இவ்வளவு தாக்குதல்கள் பத்தாது, இன்னும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இந்த ஒளிக்கதிர்வீச்சு ரேடியேஷன் கொடுத்து அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை இன்னும் மோசமான நிலையில் கொண்டு சென்று அழித்து ஒட்டுமொத்தமாக அந்த உடலை ஒரு உருகுலை சிதைந்த உடலாக மாற்றி, பிறகு எங்களால் இதை சரி செய்ய முடியாது, காரணம் நோய் முற்றிவிட்டது என்ற பதிலை சொல்கிறார்கள். இது நடப்பதற்கு ஒரு 6 மாதம், ஓராண்டு, 2 ஆண்டு இடைவேளை எடுத்துக்கொள்கிறது என்று பார்த்தால், இறுதியில் இவர்கள் இப்படி ஒரு பதில் தருகிறார்கள், எங்களால் சரி செய்ய முடியாது என்று. ஆனால் அந்த மனிதர் ஆரம்பத்தில் துவக்கத்தில் அந்த சிகிச்சைக்காக செல்லும் போது திடகாத்திரமான மனிதராக தான் சென்றார். 6 மாதம், ஓராண்டு சிகிச்சை கொடுத்த பிறகு அவரது உடல் மெலிந்து விடுகிறது. மனதளவில் அவர் நொந்து விடுகிறார். உடம்பில் எதிர்ப்பு சக்தி ஒட்டுமொத்தமாக சிதைந்து விடுகிறது. அந்த உடல் உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல் மட்டும் எஞ்சி இருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவர் சொல்லுகிறார், எங்களால் சரி செய்ய முடியாது, எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் செய்துவிட்டோம் என்று. இந்த ஒப்பீட்டை நாம கொஞ்சம் பார்க்கணுங்க. சிகிச்சை துவங்கும் போது ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனிதர், எங்களால் முடிந்த அளவிற்கு சிகிச்சை கொடுத்தோம், சரி செய்ய முடியவில்லை என்று சொல்லும்போது அவரது உடல் அவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கிறது? அந்த உடலிற்கு நவீன மருத்துவத்தால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நவீன மருத்துவம் அளிக்கப்பட்ட சிகிச்சையின் வெளிப்பாடுதான் அவரது உடல் எவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. ஆனால் நாம் யாரும் இதை உள்ளுணர புரிந்து கொள்ளாமல், மருத்துவர் எவ்வளவோ முயற்சித்தார், பாவம் அவர் என்ன செய்வார் என்று சாதாரணமாக கடந்து விடுகிறோம். நவீன மருத்துவத்தால் கைவிட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் இயற்கை மருத்துவர்கள் இருப்பார்களா என்று தேடத் துவங்குவோம். இயற்கை மருத்துவர்கள் எவரேனும் இருந்தால் அங்கு சென்று, இந்த நிலையில் அந்த உடல் அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்கும். காரணம், அந்த உடலுக்கு பலமுறை கதிர்வீச்சு செலுத்தப்பட்டுள்ளது, பலமுறை ஹீமோ கொடுக்கப்பட்டுள்ளது. அதைவிட மோசமான ஒரு நிகழ்வு, அந்த உடலில் பயாப்சி செய்யப்பட்டுள்ளது. இத்தனை செயல்களையும் அந்த உடலில் செய்துவிட்ட பிறகு ஏதேனும் இயற்கை மருத்துவர்கள் இருப்பார்களா என்று தேடுகிறார்கள். இயற்கை மருத்துவர் அந்த உடலை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, பரவாயில்லை, இவ்வளவு தாக்குதல்கள் இந்த உடலில் நடந்திருக்கிறது, இருந்தாலும் இதற்கு நான் சிகிச்சை தர முயற்சிக்கிறேன் என்று அவர் சிகிச்சை தரும்போது அங்கு வரும் பாருங்க கேள்வி, எவ்வளவு நாள்ல சரியாகும், எத்தனை முறை மருந்து கொடுக்கணும், எத்தனை முறை சிகிச்சைக்கு வரணும். ஆரம்பத்தில் நவீன மருத்துவர்கள் கூறியதற்கு எந்த பதிலும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாதாங்க. சரிங்க சார், சரிங்க சார் என்று சொன்ன மக்கள் ஆங்கில மருத்துவரால் கைவிடவிட்ட பிறகு
இயற்கை மருத்துவரிடம் நாடும்போது அங்கு 1008 கேள்விகள் வரும். இயற்கை மருத்துவர்கள் அனைவருமே என்ன சொல்லுவார்கள் என்று பார்த்தால், உடலில் எங்கு கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, அது என்ன விதமான கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எத்தனை ஆண்டுகால கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கட்டியை உடைக்காமல் எங்களிடம் வாருங்கள், முழுவதுமாக குணப்படுத்தி தருகிறோம் என்று அத்துணை இயற்கை சார்ந்த மருத்துவர்களும் சவால் விடுவார்கள். அந்த கட்டியை உடைக்காத வரை அது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியா என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. இது என்ன நோய் என்று கண்டுபிடிப்பதற்காக பயாப்சி செய்யும் போது அந்த கட்டியில் இருந்த அந்த கழிவு உடல் முழுக்க பரவ துவங்குகிறது. உடல் முழுக்க பரவிய பிறகு அது அதிவேகமாக வளரும். பல ஆண்டுகளாக உடலில் ஒரு புறமாக ஒதுங்கி இருந்த அந்த ரசாயன கழிவு கட்டி இப்போது பயாப்சி செய்த பிறகு அதிவேகமாக வளருகிறது. அதனால்தான் நமக்கு தெரியும், ஒரு மனிதருக்கு பயாப்சி செய்த பிறகு அந்த உடல் மிக மோசமான நிலைக்கு அதிவேகமாக திரும்பும். பயாப்சி செய்யாத வரை அவர் இயல்பாக அவரது வேலையை செய்து கொண்டு இருப்பார். இது வழக்கமாக நடந்து கொண்டுள்ளது. மருத்துவர்களை குறை சொல்லியோ அல்லது அந்த மருந்துகளை குறை சொல்லியோ எந்த பயனும் இல்லை. அவர்கள் என்ன கற்றிருக்கிறார்களோ அதை அவர்கள் செய்கிறார்கள். இங்கு உடலானது நம்முடையது. நமது உடல் மீது நாம் தான் அக்கறை கொள்ள வேண்டும். உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் முதலில் பயம் கொள்ளக்கூடாது. இது என்னவாக இருக்கும் என்று ஒரு பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று மருத்துவரிடம் செல்லும் போது அவரும் எடுத்த உடனேயே பயாப்சி செய்துவிட வேண்டும் என்று செய்வதும் கிடையாது. பயாப்சி செய்வதற்கு ஒரு கால அளவு இடைவெளி, ஒரு தேதி குறிப்பிடுவார்கள். அந்த தேதிக்குள் ஏதேனும் இயற்கை சார்ந்த மருத்துவரிடம் நாடி இதற்கான ஆலோசனையை நாம் கேட்கும்போது அங்கு நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறைகளும் வழிமுறைகளும் அங்கு நமக்கு வழங்கப்படும். தேவைப்பட்டால் அங்கு நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். ரசாயன மருத்துவம் என்பது இன்று நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான இயற்கை மருத்துவங்கள் அத்தனையும் உருவான பிறகு இறுதியாக உருவான ஒரு குழந்தை. ஆனால் இறுதியாக உருவான ஒரு குழந்தை இன்று உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு பல்கி பெருகி இருக்கிறது. அந்த ரசாயன மருத்துவம் மனித உடலில் ஒரு ஆற்றலை தரும், நோய் எதிர்ப்பாற்றலை பலப்படுத்தும். ரசாயன மருத்துவத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய் அத்தனையும் கலைந்துவிடும், சரியாகிவிடும் என்றால் முழுமையாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கலாம். ஆனால் இந்த ரசாயன மருத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் போது நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைய துவங்குகிறது அல்லவா? இந்த ஹீமோ தரும்போதும் சரி, ரேடியேஷன் கொடுக்கும் போதும் சரி, இந்த உடம்புக்கு நோய் எதிர்ப்பாற்றலை தடையில்லாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நமது சிறுநீரகங்கள் மிக மோசமான ஒரு நிலைக்கு செல்கிறது. உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய கல்லீரல் ஸ்தம்பித்து போகிறது. அவ்வளவு அதிவேகமாக ரசாயன கழிவுகளை, ரசாயன மருந்துகளை உடலுக்குள் செலுத்துகிறார்கள் நவீன மருத்துவம் என்ற பெயரில். இந்த அத்தனை கழிவுகளையும் வெளியேற்ற நமது சிறுநீரகங்களும் கல்லீரலும் அதிவேகமாக முயற்சி செய்யும் போது உடலில் சோர்வு என்பது தழைத்தோங்க துவங்குகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைய துவங்குகிறது. எந்த உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்குகிறதோ அந்த உடம்பில் ஆரோக்கியம் குறைய துவங்குகிறது. இது போன்ற பல்வேறு விதமான தாக்குதல்கள் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து மனித உடலில் நடத்தப்படுகிறது. இந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் தொந்தரவிலிருந்து அது வந்திருந்தாலும் சரி, வருவதற்கு முன்பும் சரி, என்னென்ன விதமான வாழ்வியல் முறைகளை, எவ்விதமான உணவு முறைகளை நாம் கடைபிடித்தால் அந்த நோய் வராமல் நம்மால் வாழ முடியும், வந்த அந்த புற்றுநோயிலிருந்து நம்மால் முழுவதுமாக விடுபட முடியும் என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம், தெரிந்து கொள்வோம்.
இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த புற்றுநோய் குறித்து சில நாட்களாக நாம் பகிர்ந்து வரும் தகவல்களில் தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தாங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம் திரு முத்துக்குட்டி சார், வெல்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், நீங்க சொன்ன கருத்துல வந்துட்டு அதிக உடன்பாடு உண்டு. ஆனா ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, கழிவு போறவர் வந்துட்டு நம்ம உடம்புல ஒரு கட்டியா நீங்க சேருதுன்னு சொல்றீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அது கரெக்ட் தான். ஆனா அந்த கட்டி வந்துட்டு இப்ப சில கேன்சர் பேஷண்ட் வந்துட்டு பார்க்கும் போகும்போது உணவு குழாயில வந்து வருது. அது அவங்களுக்கு வந்துட்டு உடனடியா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அது வளர்ந்து 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 தொண்டையை அடைக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது தான் அது தெரியுது. ஏன்னா சிறுசா இருக்கும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த கட்டி அது அப்படித்தானே இருக்கணும், ஏன் அது அதனோட வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிறிய சந்தேகம் இருக்கு சார். ஐயா, நான் சில கட்டிங்கிறது கழிவு தான். அந்த முதல்ல சிறிய கட்டி உருவானதுக்கு காரணம் அந்த உடம்புல கழிவுகள் சேரக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சாங்க. அந்த கழிவுகள் பல விதத்துல சேருது, உணவு விதத்திலையும் சேருது. உண்ட உணவு முழுவதுமாக உடலை விட்டு வெளியேறிய பிறகு உணவு சாப்பிட்றவங்களுக்கு கழிவுகள் சேருவதும் கிடையாது, கட்டிகள் உருவாவதும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த உணவு குழாய் பகுதிகளில் ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த கட்டியை கரைப்பதற்காக உடலில் ஒரு தற்காலிக வெப்பம் ஏற்பட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு காய்ச்சலாக வந்திருக்கும். அந்த காய்ச்சலை குறைப்பதற்காக அவர்கள் சிகிச்சை பார்த்திருப்பார்கள். உடனே காய்ச்சல் குறைந்திருக்கும், அந்த கட்டி கரைந்திருக்காது. இது ஒரு முறை 2 முறையில் பல முறை நமக்கு அறிவிப்புகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு முறையும் காய்ச்சல் வரும்போது சிகிச்சை பார்த்து காய்ச்சலை குறைக்கக்கூடிய பணியை செஞ்சிருப்பாங்க. அவர்களது வாழ்க்கை முறை கழிவுகள் கூடுதலாக உருவாகக்கூடிய வாழ்க்கை முறை கடைபிடித்திருப்பாங்க. அப்போ அந்த அந்த கழிவுகள் சேர்ந்து கொண்டே வரும். அதை தான் இந்த கட்டி வளர்ந்து கொண்டே வருதுன்னு சொல்றது. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி 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 சார். தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார், அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வணக்கம் சார். நல்ல அருமையான விழிப்புணர்வான கருத்துக்களை கூறி வர்றீங்க. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணு. உணவு முறைகள்ல இருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து நடைமுறைகள்ல இருந்து அனைவருமே நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்றுங்கிறத சிறப்பா சொல்லிட்டு வர்றீங்க. இது மக்கள் மத்தியில பரவறதுக்கு நம்ம இயற்கை மருத்துவர்கள் பெரிதும் துணையா இருந்து செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களும் விழிப்புணர்வோட இந்த கருத்துக்களை செய்வாங்க. இனி அடுத்து வர தொடர்கள்ல இனி இதுக்கு என்ன உணவு முறை, என்ன பழக்க வழக்கங்கள் செய்யணுங்கிறதெல்லாம் சொல்றதாக இருக்கீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தவும் பெரிதும் விரும்பி இருக்கிறோம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி சார், நன்றி. பேசுவோம். இது சார்ந்து வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாண்டித்துரை சார், அன்மியூட் கொடுத்துருக்குங்க. சார், நம்ம குரல் தெளிவா கேட்கலைங்க. உறவினருக்கு காலை வணக்கம் சார். இப்ப புற்றுநோய் வர்றதுக்கு வருமுன் காப்புங்கிற முறையில அது என்ன சார் பண்றணும்? அதுதாங்க நீண்ட நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து பாக்குறீங்கல்ல இந்த பகுதியே? ஆமா சார், பாக்குறேன் சார். கழிவு தேக்கம் தான் நமக்கு உடம்புல தொந்தரவா மாறுது. அந்த கழிவு நீண்ட நாட்களாக உடம்புல ஒரு பகுதிகளை தேங்கி இருக்கு அப்படின்னாக்கா அந்த கழிவு அழுகி போக துவங்குகிறது. அந்த அழுகி போன கழிவை இந்த உடம்புல பரவ விடாம ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்குது. சரி சார், சரி சார். அதுதான் அது புற்றுநோயா மாறுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். சரி சார், சரிம்மா. நம்ம இயக்கத்தின் மூலியம் மக்கள் நல்லா விழிப்புணர்வு நிறைய கொடுக்கணும் சார். ஆமா சார், ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்து கொடுக்கணும் சார் மக்களுக்கு. இல்ல சார், இப்போ என்னென்ன இயற்கை மருத்துவர்கள் எல்லாருமே அவர்கள் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமா சார், ஆமா சார். ஆனா மக்கள் அதை கேட்டுட்டு மறுபடியும் நவீன மருத்துவத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க.
ஆமா சார், ஆமா சார். இப்ப தினமும் சார் நான்கு கோயம்புத்தூர்ல முப்பது மணிக்கு இருங்க. சரி. தினமும் அ, 4:30 மணிக்கு அ, இந்த பகுதியை ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்க்கறாங்க, கேட்கறாங்க. ஆமா எத்தனை சார், ஆமா பேர் இந்த சார். வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்கங்கிறது அவங்கவங்களுக்கு தெரியும். ஆமா சார், ஆமாங்க. கண்டிப்பா கிட்டத்தட்ட சார். ஒரு 4 மாதமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆமா சார். பகுதியில சரி எத் சார். இல்ல நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேரு இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சு அதுல பலன் பெற்றிருக்காங்க? ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அதை ஏற்றுக்கொண்டு அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பது அவரவர்களது மனசாட்சிக்கு தெரியும். எல்லாருமே கேட்பதற்கு தயாரா இருக்காங்க. அதை முறைப்படுத்தணும் அப்படின்றப்போ அ யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது என்று பயப்படுறாங்க. சிலருக்கு போதிக்கும்போது புரியும். சிலருக்கு பாதிக்கும்போது தான் புரியும். ஸோ அந்த நிலையில நம்மளுடைய கடமைய நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இயற்கை மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் அந்த முறைய கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றி. நாம் தொடர்ந்து இந்த பதிவு சார்ந்து இந்த "பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்" அப்படிங்கிற மாதிரி இந்த தொந்தரவு நமக்கு வராமல் இருப்பதற்கான வாழ்வியல் முறைகளும், வழிமுறைகளும் என்னென்ன என்பதையும், இந்த தொந்தரவு வந்திருந்தாலும் அதை ரசாயன மருந்துகளின் உதவி இல்லாமல், மருத்துவரின் தேவை இல்லாமல் முழுவதுமாக சரி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்று கை உயர்த்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏதேனும் சந்தேகத்தோட இருப்பீங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு வரும். அன்று நாம் நமது சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.